இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ப்ராப்ஸ் அப்படின்ற டாபிக் வந்து பார்க்குறோம். ப்ராப்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட். இந்த ஆப்ஜெக்ட் எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு டேட்டாவை வந்து ஒரு காம்போனன்ட்ல இருந்து இன்னொரு காம்போனன்ட்டுக்கு வந்து நம்ம பாஸ் பண்றதுக்காக இந்த ப்ராப்ஸ் அப்படிங்கிறது யூஸ் பண்றோம். லைக் இப்போ app.js அப்படின்றத நம்மளுக்கு வந்து பேரண்ட் கிளாஸ் அப்படின்னா, பேரண்ட் கிளாஸ்ல இருந்து டேட்டாஸ் வந்து நம்ம சென்ட் பண்ணி கார் அப்படின்ற நார்மல் காம்போனன்ட் வச்சுக்கலாம். அந்த காம்போனன்ட்க்கு நம்ம வந்து இங்க கொடுக்கும். இந்த காம்போனன்ட் இந்த கார் காம்போனன்ட் என்ன பண்ணும்னா, app.jsல இருக்கக்கூடிய வேல்யூஸை இங்க வந்து ரிசீவ் பண்ணி இதுல ப்ராசஸ் பண்ணி நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணும். இந்த ரிட்டர்ன் பண்ற டேட்டா தான் நம்மளுக்கு வந்து நார்மல் அவுட்புட்ல காமிக்கும். இப்போ இப்போ கார் காம்போனன்ட்ல ப்ராப்ஸ் அப்படிங்கிறத நான் யூஸ் பண்ணி நான் பிராண்ட் மாடல் அண்ட் இயர் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்கிறேன். இப்போ இந்த இதில் வந்து app.js இருக்கு. app.jsல போனோம் அப்படின்னா வேல்யூஸ் வந்து பாஸ் பண்ண டொயோட்டோ மாடல் கேம்ரி அண்ட் இயர் வந்து பாஸ் பண்ணுறேன். அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ங்கிற காம்போனன்ட்க்கு போகலாம். ஸ்டூடெண்ட்ங்கிற காம்போனன்ட்டில் வந்து நான் எப்படி பாஸ் பண்ணியிருக்கேன்னு பார்த்தோம்னா, நேம் ஏஜ் அப்படிங்கிறது நார்மலாக வந்து நம்ம எப்படி வந்து ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி ஆர்குமெண்ட் வந்து மல்டிபிள் ஆர்குமெண்ட் நான் பாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது இந்த இதில் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ நேம் ஏஜ்னு ரெண்டு காம்போனன்ட் இருக்கனால ஓகே. ஸோ நம்ம ஒரு பெரிய அப்ளிகேஷன் பில்ட் பண்ணும்போது இது என்ன ஆகும், நிறைய ஆர்குமெண்ட் வந்து பாஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால வந்துட்டு ப்ராப்ஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம். அதே சமயம் இதில் வந்து டிஃபால்ட்டான ப்ராப் வேல்யூஸ் அப்படின்றது ஒன்று இருக்குது. சப்போஸ் இப்போ ஒரு காம்போனன்ட் இந்த காம்போனன்ட் அப்படின்றனால ஓகே, எனக்கு இன்னொரு காம்போனன்ட்டுக்கு வேற மாதிரி வேணும். லைக் ஷாப்பிங்கில் இருக்கோன்னா ஒரே காம்போனண்ட்ல பிக்சர் வேற, நேம் வேற, பிராண்ட் வேற அண்ட் வேல்யூஸ் ப்ரைஸ் எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு நம்ம ஒவ்வொரு டைமுக்கும் ஒவ்வொன்றும் வந்து மாற்றிட்டே இருப்போம். அப்போ வந்து எனக்கு எதுக்கெல்லாம் நான் கொடுக்காம இருக்கணும் அதுக்கெல்லாம் நான் வந்துட்டு என்ன இது பண்ணிக்கலாம் அப்படின்னா, டிஃபால்ட் வேல்யூஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எப்படின்னா வந்துட்டு இந்த மாதிரி இந்த மாதிரியான டிஃபால்ட் வேல்யூஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிடோம்னா, காருங்கிற காம்போனண்ட்ல நேம் வந்து பிஎம்டபிள்யூ அப்படின்னு நான் டிஃபால்ட்டாக நான் செட் பண்ணிட்டேன் அப்படின்னா வந்துட்டு இப்போ நான் வந்து எதுவுமே கொடுக்காம ஒரு காம்போனண்ட்ல நான் எதுவுமே கொடுக்காம இருக்கேன்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி வெறும் காம்போனண்ட் மட்டும் கொடுத்துருக்கேன்னா அங்கே எந்த வேல்யூ எனக்கு பாஸ் ஆகுது. லைக் இப்போ எப்படின்னு பார்க்கலாமா? இப்போ இதை நான் ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இது என்ன அப்படின்றது வரும்னா இந்த மாதிரி வரும். லைக் கார் காம்போனண்ட்டு அதில் நான் என்னென்ன பிராண்ட் கொடுத்துருக்கேன், மாடல் கொடுத்துருக்கேன், இயர் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி நேமில் ஸ்டூடெண்ட் காம்போனண்ட்க்கு இந்த இது வந்து தென் இந்த காம்போனண்ட்டில் ஏன் இது வந்து எம்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம எந்த வேல்யூவும் பாஸ் பண்ணலை. இப்போ இதுக்காக தான் வந்துட்டு டிஃபால்ட் வேல்யூ அப்படிங்கிறது யூஸ் பண்ணுறோம். இப்போ நான் இதில் வந்து என்னன்னு கொடுக்கலான்னா ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுறேன். என்ன அப்படின்னா பிராண்டு. அந்த பிராண்டில் வந்துட்டு கொடுக்கலாம். பிராண்டுக்கு நான் ஒரு வேல்யூ வந்து அசைன் பண்ணுறேன். எப்படின்னா ஈக்குவல் டு 2020 அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பிராண்டு இதுதான் வந்து டிஃபால்ட் வேல்யூ அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்போ பிராண்டுக்கு நான் டிஎம்டபிள்யூ மாடல் அன்னோன்னு இயர் அன்னோன்னு கொடுத்துருக்கேன். சேம் வேல்யூ தான் நான் பாஸ் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், ஃபர்ஸ்டில் இருக்க காம்போனன்ட்க்கு நான் வந்து வேல்யூஸ் ஆல்ரெடி பாஸ் பண்ணியிருக்கேன் app.jsல. ஸோ அதனால் எனக்கு அந்த இது வருது. செகண்டில் இருக்க காம்போனன்ட்க்கு நான் எந்த வேல்யூவும் பாஸ் பண்ணல. ஸோ அதனால் வந்து டிஃபால்ட் வேல்யூ பிரிண்ட் ஆகுது. இது வந்து ஷாப்பிங்கில் இருக்கக்கூடிய சேமான கார்ட்டுக்கு யூஸ் பண்ணுறதுக்காக ப்ராப்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக். ஃபைனலி ப்ராப்ஸோட யூசஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். பாசிங் டேட்டா காம்போனன்ட், அதாவது ஒரு காம்போனன்ட்லேருந்து இன்னொரு காம்போனன்ட்டுக்கு டேட்டா வந்து பாஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரு காம்போனண்ட்டை இன்னொரு டைம் ரீயூசபிளும் நம்மளால பண்ண முடியும். மல்டிபிள் வேல்யூஸை ஒரே இடத்துல பாஸ் பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்டில் இருக்கிற மாதிரி மல்டிபிள் காம்போனண்ட்டில் ஒரே இதை மல்டிபிள் வேல்யூஸை பாஸ் பண்ணிக்கலாம். தென் ஆப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் ஆர் அரேவாக கூட நம்மளால் பாஸ் பண்ண முடியும் இதில். அண்ட் டிஃபால்ட்டாக வந்து வேல்யூஸ் வந்து கொடுக்கலாம். ஸோ இதுதான் இதோட யூசேஜஸ். தேங்க்யூ.
இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா ரியாக்ட்ல இருக்க இம்பார்ட்டன்ட் டாபிக் காம்போனன்ட் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். காம்போனன்ட் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு பார்ட் ஆஃப் பேஜ் அப்படின்னு சொல்லலாம். இந்த காம்போனன்ட் எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கோடு ரீயூசபிள் பண்றதுக்காக யூஸ் பண்றோம். லைக் நம்ம ஒரு வெப்சைட் கிரியேட் பண்றோம்னா ஹோல் பேஜா கிரியேட் பண்றதுக்கு பதிலாக ஒவ்வொரு காம்போனண்டா கிரியேட் பண்ணி நாபார் தனியா, ஹெட்டர் தனியா, ஃபூட்டர் தனியா, மெனு தனியா, கண்டென்ட் தனியா குட்டி குட்டி காம்போனண்டா கிரியேட் பண்ணி வச்சுக்குவோம். இது இது மூலியமா நம்ம கோட ரீயூசபிள் பண்றதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா ரியாக்ட்ல மெயினான 2 காம்போனன்ட் இருக்கு. ஒண்ணு கிளாஸ் காம்போனன்ட். அந்த கிளாஸ் காம்போனன்ட் லைஃப் சைக்கிள் பேஸ் பண்ணி இருக்கும். என்ன லைஃப் சைக்கிள் பேஸ் பண்ணினா காம்போனன்ட் டிட் மவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லைஃப் சைக்கிள்ல பேஸ் பண்ணி இருக்கும். இதுவே ஃபங்க்ஷனல் காம்போனன்ட் யூஸ் எஃபெக்ட், யூஸ் ஸ்டேட் அந்த மாதிரி ஒரு கிளியரான ஃபங்க்ஷன் பேஸ் பண்ணி இருக்கும். நெக்ஸ்ட் இதுல என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இது ஃபங்க்ஷனல் காம்போனன்ட் அப்படிங்கிறது மாடர்ன் யூசேஜ்க்காக நம்ம யூஸ் பண்றோம். கிளாஸ் ப்ரீவியஸ்ல யூஸ் பண்ண E6 வெர்ஷன்ல யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ கரண்டா கிளாஸ் காம்போனன்ட் யாரும் யூஸ் பண்றது இல்ல. ஏன்னா அது நிறைய பே கண்டென்ட் கொடுத்துட்டே இருக்கும். நிறைய கோடு ஒரே இதுல பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால கிளாஸ் காம்போனன்ட் யூஸ் பண்றது இல்ல. அண்ட் அதே மாதிரி கிளாஸ் காம்போனன்ட் ரியாக்டோட காம்போனன்ட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சிருக்கோம். இதுவே இதுல நார்மலான ஃபங்க்ஷனல் காம்போனன்ட் பொறுத்தளவு எப்படி இருக்கும் அப்படின்னா ஜாவா ஸ்கிரிப்ட் பேஸ் பண்ணி இருக்கும். ஸோ அதனால இது என்ன பண்ணணும்னா ஃபங்க்ஷனல் காம்போனன்ட் சாரி கிளாஸ் காம்போனன்ட் என்ன பண்ணும்னா ரெண்டர் மெத்தடை பேஸ் பண்ணி ரெக்வயர் பண்ணி நம்மளுக்கு HTML பேஜில் தான் HTML பேஜ் ரிட்டர்ன் பண்ணி கொடுக்கும். அண்ட் அதே சமயம் என்ன பார்த்தோம்னா ரியாக்ட் காம்போனன்ட்டுக்கு இன்ஹெரிட்டன்ஸ் கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். இதுதான் ஓவரால் காம்போனன்ட்டோட டைப்ஸ் அண்ட் அதோட ப்ரீஃப் எக்ஸ்பிளைன்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் கோட் பார்க்கலாம். கோட்ல என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சர்க்கிள் ஜேஎக்ஸ்எஸ் அப்படின்றது கிரியேட் பண்ணுவோம். இது ஒரு சர்க்கிள் அப்படின்றது ஒரு காம்போனன்ட். ஃப்ளவர் அப்படின்னு சும்மா ஒரு காம்போனன்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். அண்ட் கற்பகம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு காம்போனன்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். சர்க்கிள் காம்போனன்ட் பார்க்கலாம். சர்க்கிள் காம்போனன்ட் எப்பயும் போல ஜாவாஸ்கிரிப்ட் பார்த்த மாதிரி நார்மல் ஒரு ஃபங்க்ஷன் நம்ம கிரியேட் பண்ணிக்கிறோம். அந்த நார்மல் ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணதுக்கு நார்மலா ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்ற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிக்கிறோம். கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் இதை மெயினா இருக்கிறது. மெயினா இந்த இதுல இருந்து ஸ்டார்ட் பண்றோம். நார்மலா இந்த கேர்லி பிராக்கெட் இருக்கும் அண்ட் ரிட்டர்ன் ஃபங்க்ஷன் இருக்கும். இந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா HTML பேஜ். இந்த HTML பேஜ்ல தான் நம்ம மேல என்ன கிரியேட் பண்ணியிருக்கோமோ அது இங்க ரிட்டர்ன் ஆகும். அண்ட் அதே சமயம் இந்த பேஜ் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணாம எந்த ஒரு பேஜ்லயுமே இம்போர்ட் பண்ண முடியாது. ஸோ கம்பல்சரி என்ன பண்ணியிருக்கணும்னா ஒரு பேஜ் நம்ம காம்போனன்ட் கிரியேட் பண்றோம் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பா எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கணும். அண்ட் இதுல சர்க்கிள் ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுல நம்ம வெறும் கால் அப்படின்றது கொடுத்தோம் அப்படின்னா என்ன கால் ஆகும்னா மேல இருக்க ஃபங்க்ஷன் கால் ஆகும். அதே சமயம் 5 அப்படின்னு பாஸ் பண்றது மூலயமா இங்க நம்மளுக்கு கால்குலேட் பண்ணி டிஸ்பிளே ஆகும். இது எப்படி கொடுக்கணும் அப்படின்னா பேரந்தசிஸ்குள்ள கொடுக்கணும். பேரந்தசிஸ் இல்லாம கொடுத்தோம் அப்படின்னா இது வெறும் டெக்ஸ்டா மட்டும்தான் கன்சிடர் பண்ணிக்கும். எந்த ஒரு வேல்யூவும் நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணாது. இது ஒரு காம்போனன்ட். அண்ட் ஃப்ளவர் காம்போனன்ட் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இதுக்கு ஒரு காம்போனன்ட் எழுதியிருக்கோம். லைக் எப்படின்னா ஒரு ஃப்ளவர் அப்படின்ற வேரியபிள்குள்ள என்ன கிரியேட் பண்ணியிருக்கோம் நேமு, பிக்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்ஸ்ட், ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது. இதுல என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா இதுல என்ன எனக்கு ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன் பார்த்தா நேம் ரிட்டர்ன் பண்ணணும். ஃப்ளவர் டாட் நேம் அப்படின்னு கொடுக்கணும். அண்ட் ஃப்ளவர்க்குள்ள நேம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அண்ட் ப்ரைஸ் அண்ட் பிக்சர் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதுல எனக்கு இப்போ ஃப்ளவரே இல்லாம கான்ஸ்டன்ட் சம்திங் கார் அப்படின்னு வச்சுக்கோங்க. கார்ல என்ன கொடுக்கலாம்? கார்ல BMW. இப்போ கார் அப்படின்றத நான் கொடுத்துட்டு இதுல எனக்கு அதேதான் எப்படின்னா ஒரு டேக்ல H1 ஆர் H5 டேக்ல என்ன இது பண்ணா
வெறும் கார் அப்படின்னு வெறும் இந்த கார் அப்படின்னு கொடுத்தேன்னா எனக்கு வந்து கார் H5. இப்போ இங்க நான் வெறும் கார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இது நார்மலா விஎஸ் கோட்ல இது காமிக்குது. பட் நம்ம வெறும் கார்ன்னு கொடுத்தோம்னா, அங்க எதுவுமே வந்து நம்மளுக்கு பிரிண்ட் ஆகாது. ஸோ வந்து இது ஜாவாஸ்கிரிப்ட் பேஸ் பண்ணி இருக்கனால வந்துட்டு நம்ம கர்லி பிராக்கெட் வந்து யூஸ் பண்ணணும். இப்போ கற்பகம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சேம். அங்க நான் என்ன காமிச்சேனோ அதுதான் இங்கேயும் இருக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து என்ன பண்ணணும்னா எக்ஸ்போர்ட் பண்ணிடணும். ஒவ்வொரு காம்போனண்ட்டாக எக்ஸ்போர்ட் பண்ண. இப்போ நம்மளுக்கு மெயினாக எங்கே போய் நம்ம ரன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா app.js. app.jsல என்ன பண்ணணும்னா அங்கே எக்ஸ்போர்ட் பண்ணாத இம்போர்ட் பண்ணுறேன். என்ன இம்போர்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா என்ன ஃபைலோட நேம் ஐ மீன் ஃபங்க்ஷனோட நேமு அது எந்த லொக்கேஷனில் இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ நம்மளுக்கு இந்த எம்டி டேக் நம்ம எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னா வந்துட்டு இப்போ இந்த எம்டி டேக் இல்லை அப்படின்னா நம்மளுக்கு இங்கே எரர் அடிக்கும். ஏன் அடிக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஃபங்க்ஷனல் காம்போனண்ட்ல ரிட்டர்ன் பண்ணுறது ஒரே ஒரு காம்போனண்ட் மட்டும்தான் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இப்போ நம்மளுக்கு இதுவே நம்ம வந்து இந்த ஒரு காம்போனண்ட் மட்டும் நான் ரிட்டர்ன் பண்ணோம் அப்படின்னா எந்த ஒரு எரருமே அடிக்காது. மல்டிபிள் காம்போனண்ட் ரிட்டர்ன் பண்ணும் போது டிவ் இல்லைன்னா எம்டி டேக் இது வந்து யூஸ் பண்ணலாம். எம்டி டேக் இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எம்டி டேக் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்படின்னா வந்து எரர் வந்து கிளியர் ஆயிருச்சு. இப்போ வந்து இங்க வந்து ரன் பண்ணலாமா? ஸோ நம்மளுக்கு இப்போ என்ன டிஸ்ப்ளே ஆகுது? சர்க்கிள் ஏரியா 78.5 அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபங்க்ஷன் காலை அதோட இது வந்து ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. ஃப்ளவர் அப்படின்றது ஃப்ளவரோட காம்போனண்ட்ல இருக்கு. எனக்கு ஃப்ளவர் அப்படின்றது இதாகணும். ப்ரைஸ் வந்து 655 அண்ட் கார் அப்படின்னு சொல்லிட்டு BMW அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. கற்பகம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு காம்போனண்ட்ல இருக்கிறது இங்க எனக்கு பிரிண்ட் ஆகுது. தென் இதுல இன்னொரு இதுவும் பண்ணலாம். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா காம்போனன்ட் இன்சைட் காம்போனன்ட் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு இது இருக்கு. அதுல அதுல என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ நான் ஒரு காம்போனன்ட் அதாவது லைக் அந்த 3 காம்போனன்ட் இருக்கு. சர்க்கிள் ஃப்ளவர் கற்பகம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 காம்போனண்ட்டுமே வந்துட்டு நான் ஒரே காம்போனன்ட்குள்ள கொடுத்து app.jsல வெறும் கற்பகம் அப்படிங்கிறது கூட நான் ரிட்டர்ன் பண்ணலாம். லைக் எப்படின்னா வந்துட்டு இப்போ இந்த 2 காம்போனன்ட் இருக்கு. இந்த 2 காம்போனண்ட்டையும் நான் இங்க வந்து இப்போ வந்து ஆட் பண்ணலாம். சேம் அதே மாதிரி இப்போ வந்துட்டு என்னன்னா சர்க்கிள் இருக்கு அண்ட் ஃப்ளவர் இருக்கு கற்பகம். இப்போ இந்த கற்பகம் அப்படிங்கிறதுல வந்துட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன் சர்க்கிளையும் ஃப்ளவர் அப்படிங்கிற காம்போனண்ட்டையும் இம்போர்ட் பண்ணிட்டு அதை இங்கே வந்து HTML பேஜில் இதை காமிச்சிருக்கேன். அண்ட் அதே மாதிரி app.jsல வெறும் கற்பகம் அப்படின்னு நான் ரிட்டர்ன் பண்ணியிருக்கேனா. ஸோ அதே மாதிரிதான ரிசல்ட் தான் வந்துட்டு இங்கே வந்திருக்கு ஃபர்ஸ்ட் காமிச்ச மாதிரி. ஸோ 3 காம்போனண்ட்டையும் சேமாக கால் பண்ணுறதுக்கும் அந்த 2 காம்போனண்ட்டை ஒரே காம்போனண்ட்குள்ளே போட்டு காம்போனண்ட் இன்சைட் காம்போனண்ட்டில் யூஸ் பண்ணுறதுக்கும் வந்து கோடு வந்து நம்மளுக்கு ரெடியூஸ் ஆகும். தட்ஸ் ஆல். தேங்க்யூ.